அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்து ரிஜெக்ட் பண்ணீங்களா அதே அந்த பொண்ணுல வந்து போன் வரும்னு சொன்னேன். பண்ணிட்டா கல்யாணம் ஆயிடுச்சா? கருவசாமி என்ன சாமி கலகம்? கருவசாமி அன்று ஒரு நாள் ஹோட்டல் கடை போய் இது பண்ணிருக்கும்போது நம்ம கணவர் நம்மளோட இருக்கும்போது கருப்பசாமி இந்த ஆலயத்துல போய் வாக்கு கேட்டா நல்லா இருக்கும். என்னோட பையனுக்கு கல்யாணமே ஆகல. எத்தனை ஜாதகாரங்கள்லாம் போய் பார்த்தோம்னா ஜாதகார பூரா சொல்றது ஒரே வார்த்தை, உன்னோட பையனுக்கு கல்யாணம் இதே இல்லை, இந்த கல்யாணத்தே இல்லை. அப்படிங்கும் போது என்ன பண்றது தெரியல சாமி. சின்ன பையனும் வேலைக்கு போகல, பெரிய பையனும் வேலைக்கு போகல, கணவரும் உங்களோட கண்ட்ரோல்ல. ஒரு ஆள் தான் சம்பாரிச்சு ஒரு ஆள் தான் பார்க்கணும், எல்லாமே மெயின்டைன் பண்ணணும் இல்லையா? அப்படி இது பண்ணும்போது என்ன பண்றது தெரியல சாமி. அப்படின்னு வந்தபோது நான் உன்னிடம் வாக்கு கொடுத்தேன், உன் சின்ன பையன் பழையபடி வேலைக்கு போவான், அந்த கம்பெனில இருந்து இன்டர்வியூ வரும், அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நீ வீடு போறதுக்குள்ள வரும், ஒரு மாசம் ஒரு வாரம் கூட இல்லை, நீ வீடு போறதுக்குள்ள வரும் இன்டர்வியூ வரும். அது 20,000 சம்பளம், இப்ப 25,000 சம்பளத்துல வரும். அதே போல பெரிய பையனுக்கு கல்யாணம் நடக்கும். நீ எந்த பொண்ணை பார்த்துட்டு வந்து ரிஜெக்ட் பண்ணீங்களோ அதே அந்த பொண்ணுல வந்து போன் வரும்னு சொன்னேன். பண்ணிட்டா கல்யாணம் ஆயிடுச்சா? அதே போலவே கல்யாணத்தை பண்ணி வச்சதும் இந்த கர்ப்பசாமி தான். அந்த பையனுக்கு வேலையை மறுபடியும் அந்த இன்டர்வியூ வர வச்சு வேலையை வாங்கி கொடுத்ததும் இந்த கர்ப்பசாமி தான். அதே போல அந்த கல்யாணத்துல பிரச்சனை வரும்னு சொன்னது இந்த கர்ப்பசாமி தான். அந்த பிரச்சனை வந்த ஒருபாடு என்னால முடியல, அவன் வந்து ஆள் கூட்டிட்டு வரான், 100 பேர் 500 பேர்த்த கூட்டிட்டு வரான், கட்சிக்காரனை கூட்டிட்டு வரான்னு சொன்னா எந்த கட்சிக்காரனும் வரமாட்டான். அந்த பக்கம் கட்சிக்காரன் இருக்கிறான், பணம் இருக்குது, உன் பக்கம் நான் இருக்கிறேன். உன் பக்கம் நான் இருக்கிறேன், பயப்படாம இரு. அந்த கல்யாணத்தை கர்ப்பசாமி முன்னாடி நான் முடிச்சு கொடுத்துன்னு சொன்னேன் இல்லையா? இதெல்லாம் முடிச்சு கொடுத்தேன். ஆனால் எனக்கு என்ன வேணுது வரைக்கும் என்னோட இதே வந்து பார்த்தனா எல்லாமே முடிச்சு கொடுத்து நீ செய்யலையான்னு கஷ்டத்தை கொடுத்துட்டா நான் இது பண்ணுவேன். நான் அள்ளி கொடுத்து உன்னை செய்ய விட்டேன்னா அது எத்தனை பேர் இருந்தா நிறைய வருவாங்க இல்லையா? எனக்கு செய்யணும் இல்லையா? அதுதான் இந்த கஷ்டம், புரியுதா உனக்கு? அதே போல சரி கர்ப்பசாமி, இதுல இருந்து எந்த செய்வனை செஞ்சாலும் உனக்கு பலிக்காது, அதுக்கு நான் கேரன், புரியுதா? நான் கர்ப்பசாமி அதை வழி வெட்டி விட்டு வியாபாரத்தை பழையபடி ஓட்டி கொடுத்து நீ முதல்ல எப்படி இருந்தியோ அதுக்கு மேல உன்னை ஸ்டாண்டர்டா அதே இடத்துல உட்கார வச்சு உன்னோட குடும்பத்தை பிரிஞ்சு கிடக்கிற குடும்பத்தை ஒன்று இணைத்து வாழ வச்சு கொடுத்தா கர்ப்பசாமிக்கு என்ன செய்வீங்க? நல்லா புடுத்துதான் இந்த கோயிலை பொறுத்தளவு நீ 1 ரூபா காலேஜ் செலுத்தி இது பண்ணாலும் ஏற்றுங்க. அதுதான் கர்ப்பசாமி. இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், புரியுதா? இதுல இருந்து பாத்துக்க, கண்டிப்பா பழையபடி வியாபாரம் ஓடும், எந்த ஒரு குறைச்சல் வராது. கடன் காரெல்லாம் தேக்கி வைக்கிறேன், வியாபாரத்தை அதிகம் ஓட்டி கொடுத்து கடன்லாம் அழைச்சி கொடுத்து நல்ல பேர் வாங்கி கொடுத்தா போதுல. இந்த கருப்பசாமி வாக்கு கொடுத்தா கொடுத்துதான், இது சத்தியம்.